guys, welcome to Dil Tech channel. டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெட்ரோலோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 100 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் பெட்ரோல் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வீலர் பைக் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ டுடே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளோட அன்பாக்சிங், அப்புறம் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் நான் எப்படி ஓட்டுறேங்கிறத நீ பாருங்கள் கடைசியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா அட்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் என்னெல்லாம் ஆகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் கிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ பெடலை இன்ஸ்டால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பெடல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்ட்பார் இப்போ நம்ம டைட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக 90 டிகிரியில் வச்சு நம்ம டைட் பண்ணணும். இப்போ ஆலன் கீ வச்சு அப்புறம் பிரேக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்துச்சு. நான் தான் கரெக்டாக நீட்டாக வச்சு டைட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி ரைஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சைக்கிள் சீட்டோட ஹைட்டை நம்மளே கையால் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க ஈஸியாக. டயருக்கு காற்று இல்லாமல் தான் வந்துச்சு. ஸோ நம்ம பம்பை வச்சு காற்று அடிச்சுக்கலாம்.
வெஹிக்கிளோட கண்ட்ரோலர். இதை வச்சு தான் ஆன் ஆஃப், பேட்டரியோட சார்ஜ் லெவல், அப்புறம் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் தான். இதுதான் த்ராட்டல் கீ. இதை வச்சு தான் ஸ்பீடை ரைஸ் பண்ணணும். இது திருக்குனா நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஒரு வாட்டி நச்சா ஆன் ஆகும், திரும்ப இன்னொரு வாட்டி நச்சா அது ஆஃப் ஆயிரும். இதுக்கு ஒரு கீ இல்லாதது நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ யார் வேணாலும் நமக்கு இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த கண்ட்ரோலரில் நம்மளுக்கு அசிஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இதில் என்னென்னா நம்ம பாதி அழுத்தினா போதும், அது நம்மளுக்கு பாதி தள்ளி விடும். அதுலேயே லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு நிறைய மோட் இருக்குது. இந்த மோடில் நம்ம கொஞ்சம் அழுத்தணும், அது கொஞ்சம் புஷ் பண்ணும். அதுலேயே லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு லெவல் இருக்கிறனால அதுக்கேற்றாப்பில் நம்மளுக்கு புஷ் பண்ணும். நம்மளுக்கு இதில் ரிலாக்ஸாக நம்ம ஓட்டிக்கிட்டே அது மாதிரி பேட்டரியை நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஸ்டார்ட் போங்க. ஆமாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது அன்பாக்சிங் அப்புறம் இன்ஸ்டாலேஷன் தான். இந்த வண்டியை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.